அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல் மூலமாக நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலமாக வெளியாகக்கூடிய அனைத்து அரசு வேலைவாய்ப்புகளையும் நம்ம முறையாக சேனலில் அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். நம்ம ஒவ்வொரு வேலைவாய்ப்பு சம்மந்தமான வீடியோக்கு பதிவிடும்போது அது உங்களுக்கு வரும்போது அதை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு அது தேவைப்பட்டால் நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு தேவைப்படலை அப்படின்னா இது யாருக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருக்கோ நீங்கள் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியை மட்டும் நம்பிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு வேலைவாய்ப்பு ரொம்ப கஷ்டமாயிரும். ஏன்னா ஒரு வேலைவாய்ப்பு அது முடித்து நம்ம எக்ஸாம் எழுதி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குகிற டைமில் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படின்னு தான் நம்ம அப்லோட் பண்ணுற எல்லா ஜாப்புமே நம்ம கவர்மெண்ட் ஜாப் தான் அப்லோட் பண்ணுறோம். நான் டெம்ப்ரவரி ஜாப் எண்ணிக்கை குறைவாக இருக்குது அப்படிலாம் பார்க்குறதில்ல. நல்ல ஜாபாக இருந்தால் கவர்மெண்ட் ஜாப்பை தான் நான் அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதனால் நீங்கள் தயவுசெய்து வீடியோவை பார்க்கும்போது இது யாருக்கு பயன்படுதோ நீங்கள் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வெளியான ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸில் வெளியான ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வெளியான அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட்டுக்கான வேலைவாய்ப்பு தான். இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா முழுவதும் உள்ள சேர்த்து போஸ்ட்டுக்கு வெளியிட்டிருக்காங்க. அந்த அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட்டுக்கு மொத்தம் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா 5696 வேக்கண்ட் இருக்குது. இதுக்கு ஏஜ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 18லேருந்து 30 வயசு வரை இருக்கணும். இது ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் இந்த ஏஜ் அவங்க இந்த இது இருக்குது, ரிலாக்ஸேஷன் இருக்குது. இதுக்கு எவ்வளோ சம்பளம் பார்த்தீங்கன்னா 19,900 ரூபாய்க்கு சம்பளம் தராங்க. இந்த அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட்டுக்கு 7th பே கமிஷனில் லெவல் 2 கீழே வருது. இந்த ஏஎல்பின்னு சொல்லக்கூடிய அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட்டுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய கடைசி டேட் எப்போன்னு அப்படின்னா 19/2, அதாவது அடுத்த மாதம் 19 லாஸ்ட் டேட்டு. அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண பிறகு அந்த அப்ளிகேஷனில் ஏதாவது நீங்கள் தவறுகள் இருந்தால் சரி பண்ணுறதுக்கு பிப்ரவரி 20லேருந்து 29 வரைக்கும் டைம் இருக்குது, பண்ணிக்கிடலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனை எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன தகுதி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தெளிவாக போட்டிருக்காங்க. இந்தியா முழுவதும் உள்ள ஒரு வேலைவாய்ப்புனால இது ஒவ்வொரு ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம பார்க்க வேண்டியது நம்மளுடைய கல்வி தகுதி. இந்த ஏஎல்பிக்கு யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் என்ன தகுதின்னு பார்த்தீங்கன்னா கல்வி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10வது முடிச்சிருக்கணும், 10th அல்லது ஐடிஐ 10th + ஐடிஐ முடிச்சிருக்கணும். ஐடிஐயில் என்சிவிடி, எஸ்சிவிடியில் ஃபிட்டர், எலக்ட்ரீசியன், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், மில்ரைட், மெயின்டெனன்ஸ் மெக்கானிக், அப்புறம் மெக்கானிக்கில் ரேடியோ டிவி, எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கில் மோட்டார் வெஹிக்கிள், வயர்மேன், டிராக்டர் மெக்கானிக், அப்புறம் மெக்கானிக் டீசல் மெக்கானிக்கு, ஹீட் இன்ஜின், டர்னர், மிஷினிஸ்ட். இல்லை அப்படின்னா 10th முடிச்சுட்டு ப்ளஸ்ஸு கோர்ஸ் கம்ப்ளீட்டட் அப்ரெண்டிஸ்ஷிப் இன் ட்ரேட்ஸ் மென்ஷனில் படிச்சிருக்கணும் மேற்கொண்டதில். அல்லது என்ன அப்படின்னா 10th முடிச்சுட்டு +3 இயர்ஸ் முடிச்சிருக்கணும் டிப்ளமோ. என்ன அப்படின்னா மெக்கானிக்கலில், எலக்ட்ரிக்கலில், எலக்ட்ரானிக்ஸில், ஆட்டோமொபைலில் 3 வருஷம் டிப்ளமோ முடிச்சவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் வேரியஸ் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் திஸ் இன்ஜினியரிங் டிசிப்ளின்ஸ் ஃப்ரம் ரெகனைஸ்டு இன்ஸ்டியூஷன் ஆஃப் ஐடிஐ. அதெல்லாம் டிகிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிகிரி இன் த இன்ஜினியரிங் டிசிப்ளின்ஸ் அஸ் அபோவ் வில் ஆல்சோ பி அக்செப்டபுள். அதாவது மேற்கண்ட படிப்பில் டிகிரி முடிச்சிருந்தாலும் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் அவங்க அப்ளை பண்ணிக்கலாம் போட்டிருக்காங்க. இந்த 5696 வேக்கண்ட்டில் நம்மளுடைய சென்னை இசினுக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 57 அன்ரிசர்வ்டுக்கு 57 வேக்கண்ட்டும், எஸ்சிக்கு 33 வேக்கண்ட்டும், எஸ்டிக்கு 15 வேக்கண்ட்டும், ஓபிசிக்கு 29 வேக்கண்ட்டும், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அதாவது இடபிள்யூஎஸ்க்கு 14 வேக்கன்சியும், டோட்டல் பார்த்திங்கன்னா 66 வேக்கன்சியும் இருக்குது. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 6 வேக்கன்சி இருக்குது. ஸோ 72 வேக்கன்சி 148 வேக்கன்சி இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம
எக்ஸர்சைஸ் மேனுக்கு 15 வேக்கன்சி இருக்குது. ஸோ 148 வேக்கன்சி ப்ளஸ் 15 வேக்கன்சியும் நம்மளுடைய சென்னை ஜிங்க்கு இருக்குது. ஸோ விருப்பம் உள்ளவங்க நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு தேவைப்படாதுன்னு இருந்தால் இது யாருக்கு தேவைப்படும் நீங்கள் நினைக்கிறீங்களோ நீங்கள் அவங்களுக்கு இந்த லிங்க்கை வந்து வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நேற்று தான் வந்து அந்த லிங்க் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. அப்ளை பண்ணுற லிங்க் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னைங்கிறதுனால www.rrbchennai.gov.in போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நம்மளுடைய அந்த லிங்க்கில் போனாலே உங்களுக்கு தெரியும். அதில் போய் கிரியேட் அண்ட் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். நீங்கள் நார்மலாக பண்ணுற மாதிரி பண்ணிக்கிறலாம். அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. இதுக்கு எவ்வளோ ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ₹500 ஃபீஸ் இதுக்கு. அதை வந்து நம்மளுடைய எஸ்சி எஸ்டி அப்புறம் வந்து ஃபீமேல் அப்புறம் எக்ஸர்சைஸ் மேன் அவங்களுக்கு வந்து விடோ அவங்கள வந்து ஃபீஸ் பாதி அதில் 250 தான் வாங்குறாங்க. 250 தான். மற்றவங்களுக்கு தான் 500 வாங்குறாங்க. இதுக்கு என்ன படிக்கணும், என்ன சிலபஸ்ஸு அப்படின்னு எல்லாமே இங்கேயே கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இது ஃபுல்லாக வந்து சிலபஸ் தான். அந்த பேட்டர்ன் சிலபஸ் என்ன இருக்குது. பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபஸ்ட் ஸ்டேஜ் வந்து சிபிடி எக்ஸாமு. செகண்ட் டெஸ்ட்டும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான் சிபிடி. அடுத்து கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட்டு அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனு அப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷனு ஃபைனலில் வந்து போஸ்டிங் போட்டுருவாங்க. அது ஒவ்வொருடைய ப்ராக்ரஸ்க்கு என்னென்ன படிக்கணும், இந்த ஃபஸ்ட் ஸ்டேஜுக்கு என்ன சிலபஸ்ஸு பேட்டர்னு அப்புறம் செகண்ட் ஸ்டேஜுக்கு என்ன சிலபஸ்ஸு பேட்டர்னு அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்கள் பொறுமையாக பாருங்கள். மற்றபடி இது பெரிய விஷயமே இல்லை. ஸோ அப்ளை பண்ணுங்கள். 148 வேக்கன்சி இருக்குது நம்மளுடைய அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட்டுக்கு. இந்த டிப்ளமோவில் EEE எலக்ட்ரானிக்ஸ் இசிஇ அப்புறம் வந்து நம்மளுடைய ஆட்டோமொபைல் மெக்கானிக் முடித்தவங்களுக்கு ஐடிஐ முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் உள்ள டிகிரி உள்ளவங்களுக்கு இது சூட் ஆகும். ஸோ நீங்கள் அதை பார்த்தவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட்டுடைய வேலைவாய்ப்புகள் யாருக்கு இந்த படிப்பு படித்த உங்களுடைய ஃபேமிலி ரிலேட்டிவ் யார் இருக்கோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எல்லா மட்டும் எல்லாருக்குமே தெரியும் சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஏதாவது டவுட்னா இதில் நீங்கள் வீடியோ பாருங்கள். அந்த லிங்க் கீழே இதை கொடுக்குறேன். நீங்கள் அதை பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.